அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினா புக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய 2ஆம் பகுதியின் 9வது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஆய்வு நூல் புதிய கோட்பாட்டு நோக்கில் பழந்தமிழ் இலக்கியம் எனும் பேராசிரியர் முனைவர் க. பஞ்சாங்கம் அவர்களுடைய ஆய்வு நூல். பஞ்சு எனப்படும் பேராசிரியர் க. பஞ்சாங்கம் தமிழ் பேராசிரியர், திறனாய்வாளர், கவிதை, புனைவு உள்ளிட்ட படைப்பிலக்கியங்களில் இயங்கும் படைப்பாளர். தற்போது புதுவையில் வசித்து வருகிறார். பேராசிரியர் க. பஞ்சாங்கத்தின் நூல்கள்: ஒட்டுப்புல் கவிதை தொகுப்பு, மத்தியில் உள்ள மனிதர்கள் புதினம், இலக்கியத்தில் தொல் படிவம் மொழிபெயர்ப்பு, நூற்றாண்டு கவலை கவிதை, தமிழ் இலக்கிய திறனாய்வு வரலாறு, சிலப்பதிகார திறனாய்வுகள் ஒரு பார்வை, பெண்ணெனும் படைப்பு திறனாய்வு, மறுவாசிப்பில் கீரா திறனாய்வு, பெண் மொழி புனைவு திறனாய்வு, மகாகவி பாரதியாரின் பெண்ணிய கட்டுரைகள் தொகுப்பு, இலக்கியத்தில் இருப்பியலும் திறனாய்வின் இயங்கியலும் திறனாய்வு கட்டுரைகள், ஒரு விமர்சகனின் பார்வையில் திறனாய்வு, ஒரு தலித், ஒரு அதிகாரி, ஒரு மரணம் புதினம், தொன்மை திறனாய்வு ஆராய்ச்சி நூல், புனைவுகளும் உண்மைகளும் திறனாய்வு உள்ளிட்ட ஏராளமான நூல்களினுடைய ஆசிரியர் பேராசிரியர் க. பஞ்சாங்கம் அவர்கள். நண்பர்களே, புதிய கோட்பாட்டு நோக்கில் பழந்தமிழ் இலக்கியம் என்னும் இந்த கட்டுரை தொகுப்பினை வெளியிட்டிருப்பவர்கள் அன்னம் பதிப்பகம், தஞ்சாவூர். முதற் பதிப்பு 2017ஆம் ஆண்டு, பக்கங்கள் 303. 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நூலில் தொல்காப்பியம், சங்க இலக்கியம் தொடர்பாக 13 கட்டுரைகளும், சிலப்பதிகாரம் உள்ளிட்ட காப்பியங்களை குறித்த 5 கட்டுரைகளும், திருக்குறள், நாலடியார் குறித்து 3 கட்டுரைகளும், நவீன காலம் குறித்து 3 கட்டுரைகளுமாக மொத்தமாக 24 கட்டுரைகள் இருக்கின்றன. முன்னுரையில் சில செய்திகளை குறிப்பிடுகிறார் பேராசிரியர். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் நிதி நல்கையோடு தமிழகம் முழுவதும் கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்களிலே பங்கேற்ற பேராசிரியனுடைய கட்டுரைகளின் தொகுப்பே இந்த நூல். ஓரளவு கால நெருக்கடிகளுக்கு நடுவில் இந்த கட்டுரைகள் எழுதப்பட்டதாக இருந்தாலும், புதிய கோணத்தில், புதிய கோட்பாட்டு நோக்கில், பிடிபடாத வாழ்வு குறித்த தேடல் உணர்வோடு இயங்கியிருக்கிறேன் என்பதை மொத்தமாக தொகுத்து படிக்கும்போது உணர்கிறேன் என்கிறார் முன்னுரையில் பேராசிரியர் க. பஞ்சாங்கம். நண்பர்களே, இலக்கியங்களின் கால வரிசை முறைப்படி அவர் கட்டுரைகளை தொகுத்து தந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் எடுத்துரைப்பியல் எனும் நெரட்டாலஜி குறித்த ஆழமான சிந்தனைகளை விதைத்தவர் என்ற முறையில் எடுத்துரைப்பு நோக்கிலான கட்டுரைகள் எனக்கு முக்கியமானவையாக படுகின்றன. தொல்காப்பியம் எடுத்துரைப்பியல் நோக்கு, எடுத்துரைப்பியல் நோக்கில் நச்சினார்க்கினியரின் தொல்காப்பிய உரை, எடுத்துரைப்பியல் நோக்கில் சங்க இலக்கியம், நாலடியாரும் எடுத்துரைப்பும் என்பன குறித்த கட்டுரைகள் இந்நூலிலே இருக்கின்றன. இக்கட்டுரைகள் தமிழ் ஆய்வுலகில் ஏற்கனவே பஞ்சாங்கம் அவர்கள் நிகழ்த்திய ஆய்வுகளின் விரிவாக்கம் அல்லது வளர்த்தெடுப்பு என்பேன் நான். கவிதையியல் கோட்பாடு, தொன்மவியல் கோட்பாடு, திணை கோட்பாடு என்ற அடிப்படைகளிலும் பல கட்டுரைகளை வரைந்துள்ளார் பேராசிரியர். தொல்காப்பியம் எடுத்துரைப்பியல் நோக்கு எனும் கட்டுரை இந்நூலின் மிக முக்கியமான ஆழமான சிந்தனைகளை உள்ளடக்கிய கட்டுரை. இந்த கட்டுரையை இப்படி தொடங்குகிறார் பேராசிரியர் க. பஞ்சாங்கம். மனிதர்களுக்கு வெளியே இருக்கும் பொருளை அறிதல் என்பது அதற்கு பெயரிடுவதன் மூலமாகத்தான் நிகழ்ந்துள்ளது, நிகழ்கிறது என்று கட்டுரையை தொடங்குகிறார் பஞ்சு. பெயரிடுதல் என்பது பொருளின் வினையை குறித்தும் நீள்வதை சுட்டிக்காட்டி தொல்காப்பியர்
அந்தந்த நிலம் சார்ந்து பெயரிடும் அடையாளத்தை தருவதை எடுத்துக்காட்டுகிறார். பெயரும் வினையும் என்று ஆயிரு வகைய திணைதொரும் மறி திணைநிலை பெயரே என அகத்திணையியல் 22வது நூற்பா குறிப்பிடுகிறது. இதை எடுத்துக்காட்டி விவாதிக்கிறார் பேராசிரியர். பொருளின் இயற்கையான இயல்பு என்ன என்பதை ஒரு நாளும் முழுமையாக அறிய முடியாத பற்றாக்குறைக்குள் மனித வாழ்க்கை நிகழ்கிறது என்கிறார் பஞ்சாங்கம். அப்படியானால் மனிதன் எவ்வாறு அறிய முடியாதவற்றை அறிந்து கொள்ளுகிறான்? அவர் இப்படி குறிப்பிடுகிறார். அந்த பொருளை குறித்து பல வகையான புனைவுகள், கருத்துக்களை உருவாக்கி கொண்டு அவற்றின் மேல் வாழ்க்கையை நிகழ்த்த வேண்டிய நெருக்கடி மக்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது என்கிறார் பேராசிரியர். மொழியின் வழியாகத்தான் ஒரு சமூகத்தின் அழகியல் வடிவமைக்கப்படுகிறது. அந்த அழகியலை பிரதியின் வழியாகவே சமஸ்கிருத, கிரேக்க சிந்தனையாளர்கள் விளக்க முயன்றார்கள். இதை நாம் அறிவோம். இதை பேராசிரியர் க. பஞ்சாங்கம் எடுத்துக்காட்டுகிறார். அதாவது பணுவலை வைத்துக்கொண்டு, பணுவல் என்று சொல்லப்படக்கூடிய பிரதியை வைத்துக்கொண்டுதான் அழகியலை விளக்க முயன்றார்கள். ஆனால் தொல்காப்பியர் இதிலிருந்து மாறுபடுகிறார் என்கிறார் பேராசிரியர். தொல்காப்பியர் பிரதியை முன்னிறுத்தாமல் நிலத்திலிருந்து தன் கவிதை இயலை விளக்க முயன்றுள்ளார் என்பதை பேராசிரியர் க. பஞ்சாங்கம் முன்மொழிகிறார். ஒரு ஆணும் பெண்ணும் கொள்ளும் காமச் செயல்பாட்டை மற்றொரு தளத்திற்கு, அதாவது காதல் தளத்திற்கு மாற்ற வேண்டிய மனித சமூக பரிணாம தேவையின் நெருக்கடியில் தொல்காப்பிய கவிதையியல் தோற்றம் கொண்டுள்ளது என்கிறார் அவர். பெருமையும் உரனும் ஆடுமேன என்று ஆணும், அச்சமும் நாணமும் மடனும் நிச்சமும் பெண்பார்க்குரிய என பெண்ணும் உருவாக்கப்படுகிறார்கள். இதை நாம் அறிவோம். ஒரு குழந்தை குழந்தையாகத்தான் பிறக்கிறது. நாம் தான் அதை ஆணாகவும் பெண்ணாகவும் வளர்க்கிறோம் என்று சொல்லப்படுவது உண்டு. எனவே இப்படி ஆண், பெண் அல்லது இரண்டுக்கும் பொதுவான மூன்றாம் பால் என்பது உறுப்புகளில் இல்லை, அல்லது உறுப்பை மட்டுமே சார்ந்ததாக இல்லை. அது உணர்வு வெளியை சார்ந்ததாக இருக்கிறது. அந்த உணர்வு உள்ளிருந்து பிறப்பதில்லை, வெளியிலிருந்து திணிக்கப்படுவது என்பதைத்தான் மார்க்சியம் கற்பிக்கிறது. இந்த கருத்து நிலையை, நுட்பமான பார்வையை தொல்காப்பியர் தனது தமிழ் மரபின் வழியாக பெற்றிருக்கிறார் என்பதைத்தான் இந்த கட்டுரையிலே பேராசிரியர் க. பஞ்சாங்கம் எடுத்துக்காட்டுகிறார். ஒத்து விளங்குகிற ஆணும் பெண்ணும் காதலுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் காதல் கொள்ளுவது என்பது ஊழினுடைய விந்தை என்று கருதுவது தமிழ் மரபு. எந்த அடிப்படையில் ஒத்திருப்பவர்கள்? தொல்காப்பிய மெய்ப்பாட்டியல் 10 பொருத்தங்களை சொல்கிறது. பிறப்பு, குடிமை, ஆண்டு, ஆண்மை, உருவு, காமம், நிறை, அருள், உணர்வு, திரு ஆகிய 10 கூறுகள் ஒத்திருக்க வேண்டும் காதலனுக்கும் காதலிக்கும். அப்போதுதான் காதல் முகிழ்க்கும் என்கிறது தொல்காப்பியம். இவற்றை பிற்காலத்தில் இன்னும் மலினப்படுத்திய 10 பொருத்தங்கள் என்பதாக ஜாதகத்துக்குள் நிறைத்து உணர்வு என்னும் மனத்தை வெளியிலே தள்ளிவிட்டோம் என்பது வேறு. 10 கூறுகள் காதலர்களாக ஆக முடியாத தன்மைத்தவை என்கிறார் தொல்காப்பியர். அவை என்ன 10 கூறுகள்? நிம்பிரி, கொடுமை, வியப்பு, புறமொழி, வன்சொல், பொச்சாப்பு, மடிமை, குடிமை, இன்புறல், ஏழ்மை, மறப்பு, ஒப்புமை ஆகிய 10 ஆகும். இதை தொல்காப்பியர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த பண்புகளை உடைய பெண்ணும் ஆணும் காதல் செயல்பாட்டிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறார் க. பஞ்சாங்கம். எழுதினை வகைப்பாடு, அதிலும் அன்பின் ஐந்திணைக்கு தமிழ் மரபில் தரப்படக்கூடிய முக்கியத்துவம் ஆகியவற்றை தொல்காப்பியரை முன்னிறுத்தி எடுத்துக்காட்டுகிறார் ஆசிரியர். இந்த பாடுபொருளை தெரிவு செய்த பின் அதை மொழிப்படுத்தி அழகியல் பொருளாக வடிவமைப்பதற்கான வழியினை காட்டுகிறார் தொல்காப்பியர். எந்த ஒரு நிகழ்வையும் எடுத்துரைக்க முயலும் போது முதலிலே வந்து நிற்பது அந்த நிகழ்வு எந்த இடத்தில் நிகழ்ந்தது, எந்த நேரத்திலே நிகழ்ந்தது என்ற உணர்வுதான். இதை பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். நாம் இதை இப்படி புரிந்து கொள்ளலாம். ஒரு கதை சொல்லப்படும் போது ஒரு ஊரில் ஒரு ராஜா என்று தொடங்குகிறோம். முன்னொரு காலத்தில் காட்டில் ஒரு சிங்க ராஜா இருந்தார் என்று தொடங்குகிறோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா என்று சொல்லுகிற போது இடம் அங்கே முதன்மைப்படுகிறது.
முன்னொரு காலத்தில் காட்டில் என்று சொல்லுகிற போது அங்கு காலமும் இடமும் முதன்மைப்படுகிறது. இதைத்தான் பேராசிரியர் க. பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறார். எந்த ஒரு நிகழ்வையும் நாம் சொல்லும்போது இந்த இடம் காலம் ஆகிய இரண்டையும் முதன்மைப்படுத்துகிறோம். இடம் முதன்மை பெறுகிறது, இடத்தோடு காலமும் முதன்மை பெறுகிறது என்பதாக அவர் எடுத்து காட்டுகிறார். இந்த இடம் காலம் ஆகியவற்றின் மீது கருப்பொருள்களையும் உரிப்பொருளையும் கொண்டு வந்து பொருத்தும் செயல்பாடு நடக்கிறது. அந்த உத்தி இன்று வரை அழகியல் செயல்பாடுகள் அனைத்திலும் பின்பற்றப்படுகிறது என்கிறார் பேராசிரியர் பஞ்சாங்கம். உண்மைதான். அது பிந்தைய இலக்கியங்களானாலும் சரி, அல்லது திரைப்படம் போன்ற நவீன கால வெளிப்பாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த உத்தி இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு எந்த இடத்தில் நிகழ்கிறது, எந்த காலத்தில் நிகழ்கிறது என்பது மிகவும் முக்கியமான ஒரு செயல்பாடாக அமைகிறது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆடுகளத்தை தயார் செய்த பிறகு பின்புலம் உருவாக்கப்படுகிறது. அதுதான் கருப்பொருள் என்கிறார் பேராசிரியர். பாடுபொருள் அது சிறக்க பின்புலம் அமைத்த பிறகு இதை அரங்கேற்ற மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார் தொல்காப்பியர். அதுதான் கதை மாந்தர்கள். இங்கேதான் தமிழ் மரபின் சிறப்பினை எடுத்து காட்டுகிறார் தொல்காப்பியர் என பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறார். கதை மாந்தர்களின் இயற்பெயரை சுட்டாமல் நிலம்சார் பெயர்களே பாடல்களுக்குள் பயின்று வருமாறு அமைக்கிறார்கள் என்பதாக அவர் எடுத்து காட்டுகிறார். கவிதை இயலில் இந்த கதை மாந்தர்களை கட்டமைப்பதுதான் அனைத்துக்கும் அடிப்படை என்கிறார் பேராசிரியர். கதை மாந்தர்கள் உலக வழக்கில் காணப்படுபவர்கள் போலவும் படைக்க வேண்டும். அதே நேரத்தில் நாடக வழக்கிற்கு ஏற்பவும் புனைவு கலந்தும் உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கதை மாந்தர்களினுடைய அந்த படைப்பு நெறியை, படைப்பு கோட்பாட்டை பேராசிரியர் மிகவும் நுட்பமாக விளக்கி காட்டுகிறார். இப்படிப்பட்ட கதை மாந்தர்கள் உடலால் மட்டுமே இயங்குபவர்கள் இல்லை. பிறகு அவர்களது வெளிப்பாடு என்பது மொழிக்கூற்றுகளால் ஆனது. அவர்கள் மொழிக்கூற்றுகளால் இயங்குகிறார்கள். நம்முடைய கிராம பகுதிகளிலும் கூட இப்படி சொல்லுவது உண்டு. சொல்லப்படாத வரைதான் சொல்லுக்கு நீ எஜமான், சொல்லப்பட்ட பிறகு சொல்லப்பட்ட சொற்கள்தான் உனக்கு எஜமான் என்பது நம்முடைய நாட்டுப்புற வழக்கிலே இருக்கக்கூடிய ஒரு சொலவடை. எனவே சொல் என்பது எவ்வாறு மனிதர்களோடு கட்டப்பட்டிருக்கிறது, எவ்வாறு பிணைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி மனிதர்கள் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய மொழியின் வழியாக, அது உடல் மொழியாக இருக்கலாம் அல்லது சொல் சார்ந்த மொழியாக இருக்கலாம், அந்த மொழியின் வழியாக எவ்வாறு அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். எனவேதான் கூற்றுக்களை ஒழுங்குபடுத்துகிறார் தொல்காப்பியர் என்கிறார் பஞ்சாங்கம். மனிதர்கள் மொழியால் ஆனவர்கள், அதுவும் தங்கள் நிலம்சார் மொழியால் ஆனவர்கள் என்று தொல்காப்பியர் புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் தலைவி கூறும் உவமைகளில் அவள் அறிந்த பொருட்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்கிறார் தொல்காப்பியர். தலைவனது உவமை அவன் அறிவு சார்ந்து வரலாம் என்று விதிவிலக்கை தருகிறார். மற்றவர்களுக்கு இட வரையறை இல்லை என்றும் தொல்காப்பியர் குறிப்பிடுவதை பேராசிரியர் எடுத்து காட்டுகிறார். கூற்று எவ்வாறு அமைய வேண்டும் என தொல்காப்பியர் எடுத்து காட்டுவதை தொல்காப்பியரின் கூற்று கோட்பாடுகள் என்கிற அம்சங்களிலும் பேராசிரியர் விளக்கிச் சொல்லுகிறார். கூற்றுகள் எவ்வாறு அமைய வேண்டும், தொல்காப்பியரினுடைய விரிவான சூத்திரங்களை எல்லாம் தொகுத்து இப்படி தருகிறார். காதல் இசைவை வாயினால் தெரிவிக்காமல் கண்களால் தெரிவித்தல், பெண் குறிப்பினால் தெரிவித்தல், புலவி ஊடலுக்கான மொழியாடலை தலைவி நிகழ்த்தக்கூடாது, தன்னை புகழ்ந்துரைத்தல் இல்லை, வாயில் நேர்வோர் தலைவனின் கொடுமைகளை மனைவி முன்னால் மொழியாடுதல் இல்லை, அன்பு பொதி கிழவியின் முதன்மை, அன்பிலை கொடியை என கடியும் உரிமை என்றெல்லாம் கதைமாந்தர்கள் எவ்வாறு உரையாட வேண்டும், அவர்களுடைய கூற்றுக்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையெல்லாம் தொல்காப்பியர் எடுத்து காட்டுகிறார் என்பதை வகை தொகைப்படுத்தி தருகிறார் பேராசிரியர் பஞ்சாங்கம். நண்பர்களே, கதை மாந்தர்களை நிகழ்ச்சியில் கரைத்து விடுகிறார் தொல்காப்பியர் என்கிறார் பஞ்சு. இன்றைய
யதார்த்தவாத திறனாய்வாளர்கள் கதை மாந்தர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை தொல்காப்பியத்தில் காண இயலாது என்கிறார் பேராசிரியர் பஞ்சாங்கம். இது பேராசிரியர் க. பஞ்சாங்கம் அவர்களுடைய மிக முக்கியமான, மிக நுட்பமான அவதானிப்பு என்று நான் நினைக்கிறேன். சங்க இலக்கியத்தில் தோழி, தலைவன், தலைவி என தொல்காப்பியம் ஒரு முழு சித்திரத்தை வழங்க முயற்சிக்கிறது. இதிலே இருந்து தனக்கான சித்திரத்தை உருவாக்குவது என்ற தெரிவு படைப்பாளியுடையது. நாம் புரிந்து கொள்ள இப்படி சொல்லலாம். ஒரு ஓவியனுக்கு வண்ணங்களை கையாளும் சுதந்திரம் இருக்கிறது. வண்ணங்களுக்கு என்று சில குணங்கள் இருக்கின்றன. இனவியல் ரீதியான அர்த்தப்பாடுகளும் அர்த்த மாறுபாடுகளும் உள்ளன. ஓவியன் வண்ணங்களை தேர்வு செய்கிறான். அதன் மூலம் ஓவியத்தை தனது தனித்துவமான படைப்பாக்குகிறான். இது சங்க இலக்கிய படைப்பாளிகளுக்கும் பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். இந்த சட்டகங்கள், இலக்கியத்தை படைப்பதற்கான சட்டகங்கள் ஏற்கனவே மரபு ரீதியாக தொகுத்து தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் படைப்பாளிகள் அந்த சட்டகங்களிலே இருந்து தனக்கான இலக்கிய, தனித்துவமான இலக்கிய படைப்பை உருவாக்குகிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கலாம் நண்பர்களே. குறியியல் அடிப்படையில் பாத்திரங்களை பார்க்கிறார் பஞ்சாங்கம். வின்சீமரின் கருத்தை மேற்கோள் காட்டுகிறார் அவர். குறியியல் திறனாய்வின் பார்வையில் கதாபாத்திரங்கள் தங்களுக்கான முக்கியத்துவத்தையும் தாங்களே மையம் என்ற தகுதியையும் தங்களை பற்றிய மரபார்ந்த வரையறைகளையும் இழந்து விடுகின்றன. இவ்வாறு இழந்து விடுவது என்பது கதை மாந்தர்களை சடப்பொருளாக உருவமாற்றம் செய்து விடுகிறது என்பதல்ல பொருள். உண்மையில் கதை மாந்தர்கள் பணுவலாக்கப்படுகிறார்கள் என்கிற வின்சீமரினுடைய கருத்தை எடுத்துக்காட்டுகிறார் பேராசிரியர். பாத்திரங்களின் மெய்ப்பாடுகளை கொண்டு வந்து சேர்ப்பதையும் அவர் விவரிக்கிறார். மெய்ப்பாட்டியலில் பெண்ணுக்குரிய மெய்ப்பாடுகளை மிக விரிவாக பேசக்கூடிய தொல்காப்பியர் ஆணுக்கும் பெண்ணுக்குமான நாடக அரங்கில் ஆணுக்கான மெய்ப்பாடு பற்றி ஏன் பேசவில்லை என்று வினா எழுப்புகிறார். உரையாசிரியர் பேராசிரியர் கூறும் அமைதி, விளக்க உரை எழுதிய பிற்கால உரையாசிரியராகிய கோ. சுந்தரமூர்த்தியினுடைய விளக்கம் ஆகியவற்றையெல்லாம் எடுத்துக்காட்டக்கூடிய பேராசிரியர் பஞ்சாங்கம் இப்பிரச்சனையின் மீது தன் கருத்தை வைத்து பேசுகிறார். கட்டுக்கடங்காத இயற்கை உணர்ச்சியை இலக்கியத்தின் வழியாக சமூக ஒழுங்கிற்கு ஏற்ப வடிவமைக்கிற முயற்சிதான் தொல்காப்பிய கவிதையியல் என்ற இக்கட்டுரையில் தான் தெரிவித்த கருத்தை மீளவும் எடுத்துக்காட்டி இப்படி சொல்லுகிறார். பெண்ணின் பாலியல் உணர்ச்சியை ஒடுக்கி ஒருத்திக்கு ஒருவன் மட்டுமே என்ற சொத்துடைமை சமூகத்தில் உருவான நியதியை நிலைநாட்ட பெண்ணின் காம உணர்ச்சியின் மேல் கூடுதலான கவனத்தை குவித்து செயல்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இந்த ஆண் நலம் சார்ந்த சமூக அறத்தை மையமாக கொண்டுதான் தமிழ் அகத்திணை கோட்பாடுகள் பலவும் அமைந்துள்ளன என்கிறார் பேராசிரியர். நண்பர்களே, பேராசிரியர் க. பஞ்சாங்கத்தின் நோக்கு நிலை தனிச்சிறப்பு என்று நான் இதை வற்புறுத்தி கூற விரும்புகிறேன். இவ்வாறான நோக்கு நிலை தனித்துவம் இந்நூலின் கட்டுரைகள் எங்கும் விரவி கிடக்கின்றன என்பதையும் நான் இங்கு சுட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. மொழியை அழகுபடுத்த உள்ளுரை, இறைச்சி என்பன எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்றும் பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். உள்ளுரை உவமம் என்பது என்ன? ஒன்றை செய்வதற்கு அதை சொல்லாமல் அதனோடு ஒத்த ஒன்றை, அதுவும் நிலம் சார்ந்த கருப்பொருளை சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவதை குறிக்கிறது என்கிறார் அவர். நாம் நம்முடைய அன்றாட பேச்சில் பெரியவர்கள் பேசுகிற போது எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் வீடு போங்குது, காடு வாங்குது என்கிறார்கள். அதாவது ஒன்றை சொல்லுவதற்கு அதனோடு ஒத்த ஒன்றை சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவது என்பது இது. இறைச்சி என்றால் என்ன என்பதை விளக்குகிறார் பேராசிரியர். இன்னும் சிறப்பாக உள்ளுரை உவமம் போன்ற ஒப்புமை கூட இல்லாமல் சொல்லப்பட்ட பொருளுக்கு வெளியேயும் பொருள் சொல்லக்கூடிய இலக்கிய மரபே இறைச்சி என்கிறார் பேராசிரியர். கவிஞர் முகில் ஒரு நாட்டுப்புற ஆய்வுக்கு போகும்போது ஒரு வயதான பெண்மணியை பார்த்து கேட்கிறார். அம்மா, நலமாக இருக்கிறீர்களா, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு
பதிலாக அந்த அம்மா ஒரு பாடலை பாடுகிறாள். அந்த பெண்மணி பாடக்கூடிய பாட்டு இதுதான். அந்த பெண்மணி என்ன விடை சொல்லுகிறாள் என்றால், நான் 5 மரம் வளர்த்தேன் என்றால் நான் 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், அழகான தோட்டம் வைத்தேன், அந்த பிள்ளைகள் எல்லாம் நன்றாக வளர்த்தேன், அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தேன், சொத்துக்களை பிரித்து கொடுத்தேன், அவர்கள் இப்போது நன்றாக வாழுகிறார்கள். தோட்டம் நிறைந்தாலும் என் தொண்டை நனையலையே, அவர்கள் இப்போது நன்றாக வாழுகிறார்கள், ஆனால் என்னை கவனியாது அனாதையாக விட்டுவிட்டார்கள் என்பது பொருள். எனவே ஒரு கேள்விக்கு அந்த பெண்மணி விடை இருக்கிற போது நேரடியாக பதில் இல்லை. ஆனால் இந்த பெண்மணியினுடைய இந்த புலம்பலில், இந்த கவிதையில் ஒரு செய்தி இருக்கிறது, பதில் இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. எனவே இறைச்சி என்பது இதுதான். சொல்லப்பட்ட பொருளுக்கும் வெளியே அர்த்தம் கொள்ளக்கூடிய ஒன்றை கற்பிப்பது என்பதுதான் இறைச்சி. எனவே இப்படியான இந்த உள்ளுரை, இறைச்சி என்கிற இந்த தன்மைகள் இலக்கியத்தை எவ்வாறு அழகுபடுத்துகின்றன என்பதையும் பேராசிரியர் க. பஞ்சாங்கம் எடுத்துக்காட்டுகிறார். கதை மாந்தர்களின் மொழி குறித்தும் அவர் பேசுகிறார். கதை மாந்தர்களுடைய மொழி எவ்வாறு இருக்க வேண்டும்? அந்த கதை மாந்தர்களினுடைய பண்புகளை, இயல்புகளை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். புதுமைப்பித்தனின் ஒரு நாள் கழிந்தது என்கிற கதையை நாம் எல்லோரும் வாசித்திருப்போம். அந்த கதையிலே வரக்கூடிய முருகதாசரின் மொழியை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நண்பர்களே. முருகதாசர் தன்னுடைய மனைவியோடு உரையாடக்கூடிய மொழி என்பது வேறு, அலமு என்கிற தன்னுடைய குழந்தையோடு உரையாடுகிற மொழி என்பது வேறு, நண்பர்கள் அவர்களோடு உரையாடுகிற மொழி என்பது வேறு. வெளியே குழந்தையை தேடிச் செல்லக்கூடிய முருகதாசர் ஒரு வண்டிக்காரனை சந்திக்கிறார். அந்த வண்டிக்காரன் பேசுகிறான், குழந்தை வண்டியின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு தன்னை வீட்டிலே கொண்டு வந்து விடும்படி மொண்டி பண்ணுதுங்க என்கிறான். இந்த மொண்டி பண்ணுதுங்க என்பது இந்த வண்டிக்காரனுடைய மொழி. எனவே இந்த சிறுகதையில் முருகதாசருடைய மொழி ஒன்றாக இருக்கிறது, குழந்தையினுடைய மொழி ஒன்றாக இருக்கிறது, வண்டிக்காரனுடைய மொழி ஒன்றாக இருக்கிறது. இதே தன்மையை நாம் புதுமைப்பித்தனுடைய மற்றொரு சிறுகதையான கடவுளும் கந்தசாமி பிள்ளையிலேயும் பார்க்கலாம். கந்தசாமி பிள்ளையும் கடவுளும் ஜட்கா வண்டியில் ஏறி அமருகிறார்கள். ஜட்கா வண்டியை இழுத்து கொண்டு போகக்கூடிய அந்த ஜட்கா இழுக்கிறவன் என்ன சொல்லுகிறான், என்ன சாமி காத்தாட்டம் இருக்கு, கணமே தெரியலையே என்கிறான். கந்தசாமி பிள்ளை சொல்லுகிறார், காசையும் உனக்கான கூலியையும் காத்தாட்டமே தர்றோம் போடா என்கிறார். நான் இதை ஏன் சுட்டிக்காட்டுகிறேன் என்றால், ஒரு பாத்திரத்தினுடைய மொழி எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை சங்க இலக்கியத்திலே இருந்து இன்றைய நவீன இலக்கிய வரைக்கும் நாம் பார்க்கலாம் என்பதற்காகத்தான். செய்யுளியல், மரபியல் செய்திகளின் முக்கியத்துவத்தையும் பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். நிலம், தீ, நீர்வழி விசும்போடைந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயநெறி வழாமை திரிபில் சொல்லடு தழால் வேண்டும் என்கிற மரபியல் 91வது நூற்பாவை எடுத்துக்காட்டுகிற பேராசிரியர் பஞ்சாங்கம், அழகியல் மரபுகளை தழுவிச் செல்லுக என்று தொல்காப்பியர் வழிகாட்டுவது அவரது நிலம் சார் அழகியல் சிந்தனையின் உச்சம் என்கிறார் பேராசிரியர். எடுத்துரைப்பியல் பார்வையில் நச்சினார்க்கினியரின் தொல்காப்பிய உரை என்ற ஒரு கட்டுரையும் இந்த நூலிலே இருக்கிறது நண்பர்களே. எடுத்துரைப்பு என்பதை நெரேஷன் என்றும், எடுத்துரைப்பியல் என்பதை நெரேட்டாலஜி என்றும் நாம் குறிப்பிடுகிறோம். இதை மிக விரிவாக விளக்குகிறார் பேராசிரியர். பேராசிரியர் இப்படி குறிப்பிடுகிறார், மனிதர்களின் அகமும் புறமும் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளை மொழியால் எடுத்துரைக்க முயலும் போது என்னவெல்லாம் நிகழ்ந்து விடுகின்றன என்பதையும், அதன் மூலம் அந்த நிகழ்ச்சி எப்படி மொழிப்படுத்துகிறவரின் விருப்பத்திற்கு ஏற்ப புனைவாக மாற்றப்பட்டு எடுத்துரைப்பவரின் அதிகாரத்தை கட்டமைப்பதற்கான ஒன்றாகவும் எடுத்துரைப்பு பரிணாமம் பெறுகிறது என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். மொழி எனும் குறியீடுகளால் இயக்கப்படுகிறார்கள் மனிதர்கள் என்கிற சிந்தனையையும் பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். அவர் மற்றொரு மேற்கோளை இப்படி எடுத்துக்காட்டுகிறார், மனிதர்கள் தங்களை சுற்றி நிகழும் நிகழ்ச்சிகளையும் பொருட்களையும் மொழியின் மூலமாகவே அறிய நேர்வதால் அவர்களின் அறிதல் என்பது முழுமையானதல்ல. ஒருபோதும் அவர்கள் எதையும் முழுமையாக அறிந்து கொள்ளவே முடியாது. அறிந்து கொண்டது என்பதெல்லாம்
மொழியின் உருவாக்கப்பட்ட புனைவுகளைத்தான். ஆக மொத்தத்தில் புனைவுகளின் மேல்தான் மனித வாழ்வெனும் கூத்து நடந்தேறி முடிகிறது என்று ஒரு மேற்கோளை எடுத்து காட்டுகிறார். நண்பர்களே, இந்த மேற்கோளை குறித்த விமர்சனங்களை பேராசிரியர் பஞ்சாங்கம் தெரிவிக்கவில்லை. எனவே இக்கருத்து பஞ்சாங்கம் அவர்களின் கருத்தும் தான் என்றாகிறது. சொல்லப்போனால் எடுத்துரைப்பியல் அடிப்படையில் அவர் பகுத்தாராயும் எழுத்துக்களில் இந்த உடன்பாட்டு தொனி இருப்பதை நாம் காண முடிகிறது. எனக்கு இந்த தொனியின் மீது வினா இருக்கிறது. மொழி யாரால் உருவாக்கப்பட்டது என்ற கேள்வி எனக்கு எழுகிறது. மொழி யாரால் உருவாக்கப்பட்டது என்றால் மொழி மனிதர்களால் உருவாக்கப்பட்டது என்கிற விடையை நாம் அடைவோம். பேராசிரியர் பஞ்சாங்கம் முன்னிறுத்துகிற மொழியை கையாளக்கூடிய முன்னோடிகள் என்ன குறிப்பிடுகிறார்கள்? மொழி மனிதனால் உருவாக்கப்படுகிறது. அவ்வாறு படைக்கப்படும் மொழி ஒரு சூழலில் தனித்து இயங்க தொடங்குகிறது. அது மனிதனின் மீது ஆளுகை செலுத்துகிறது, மனிதனை கட்டுப்படுத்துகிறது என்பது இக்கருத்தியல். விளங்கிக் கொள்வதற்காக இதை சற்றே விளக்கி சொல்ல விளைகிறேன். நண்பர்களே, ஒரு சிற்பி ஒருவன் விக்கிரகம் ஒன்றை வடிக்கிறான். அந்த விக்கிரகம் கோயிலிலே நிறுவப்படுகிறது. சிற்பி வடிக்கும்போது அந்த தெய்வ சிலைக்கு சக்தி இருக்கிறதா என்றால் இல்லை. கோவிலிலே நிறுவப்பட்ட பிறகு அந்த சிலைக்கு சக்தி வந்துவிடுகிறதா என்றால் இல்லை. மாறாக அந்த விக்கிரகத்திற்கு பூஜை புனஸ்காரம் செய்து மந்திரித்து உருவேற்றி பிறகு அது சக்தி உள்ளதாக மாற்றப்படுகிறது. எனவே இப்போது அந்த கற்சிலைக்கு சக்தி வந்துவிடுகிறது. இப்போது அது நம்மிடம் பேசுகிறது, சிரிக்கிறது. கல் சிரிக்கிறது என்ற தலைப்பிலே லாசா ராமாமிர்தம் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அது நம்முடைய வேண்டுதலை கேட்கிறது. நம் பெயர், நட்சத்திரம் ஆகியவற்றையெல்லாம் சொல்லும்போது அது காதில் வாங்கி கொள்ளுகிறது என்பது போலத்தான் இது இருக்கிறது. மொழி மனிதனால் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதனால் படைக்கப்பட்ட அந்த மொழி மனிதனை கட்டுப்படுத்துகிறது. அந்த மொழிக்கு தனித்துவமான சக்தி வந்து விடுகிறது என்பதைப் போல இந்த கூற்று இருக்கிறது என்பதையும் நான் இங்கே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, மொழியின் இயங்கு ஆற்றல் குறித்த இந்த கருத்து இயக்க மறுப்பியல் தன்மை உடையது. மொழி என்பது தனித்த ஒன்றல்ல, மனிதனோடு மட்டும்தான் அது இயங்குகிறது. பரிபாஷைகள், சங்கேதங்கள் விலங்குகளிடமும் இருக்கின்றன. ஆனால் சொல் வயப்பட்ட மொழி என்பது மனிதனோடு இணைத்து காணப்படுவது தானே. எனவே மனிதனை முற்றிலுமாக மறுதளித்துவிட்டு அல்லது மனிதனுடைய சிந்தனையை புறந்தள்ளிவிட்டு மொழி தனித்து இயங்குகிறது என்பதாக கொள்ளுவது ஒரு வகையில் இயக்க மறுப்பியல் சிந்தனையாகும் என்பதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, எடுத்துரைப்பியல் தந்த வெளிச்சம் என்பது மொழியை கையாளுகிற ஆளுமை உடையவர்கள் அதிகாரமிக்கவர்களாக பரிணாமம் கொள்கிறார்கள் என்பதுதான். அதைத்தான் தொல்காப்பிய உரையை நச்சினார்க்கினியர் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளுகிறார் என்பதை எடுத்துக்காட்டுகளோடு விளக்குகிறார் பேராசிரியர் பஞ்சாங்கம். உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கினியர் என்று நச்சினார்க்கினியர் கொண்டாடப்படுகிறார். அவரை ஏன் உச்சிமேல் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் புலவர்கள்? இது கேள்விக்குரிய ஒன்று. மற்றொரு உரையாசிரியரான சேனாவரையர் வடநூற் கடலை நிலை கண்டு உணர்ந்தவர் என்று கொண்டாடப்படுகிறார். தொல்காப்பியத்தை அளவிடுவதற்கான தகுதியை வடநூலறிவு எப்படி தரும் என்பது குறித்தெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, எடுத்துரைப்பியல் நோக்கில் சங்க இலக்கியம் என்னும் கட்டுரையும் மிக விரிவான ஆழமான கட்டுரை. எடுத்துரைப்பும் கதை மாந்தரும், எடுத்துரைப்பின் நோக்க நிலை, எடுத்துரைப்பில் பேச்சு பெறும் இடம், பின்புலம் சார்ந்த விவரிப்பு என மிக விரிவாக விவாதிக்கிறார் பேராசிரியர். நாலடியாரும் எடுத்துரைப்பும் என்ற கட்டுரையும் இந்த அடிப்படையில் விளக்கப்படுத்தப்படுகிறது. நண்பர்களே, கணேசையர் உரை எழுதிய தொல்காப்பியம் நச்சினார்க்கினியர் உரை குறித்த கட்டுரையும் இந்நூலிலே இருக்கிறது. கணேசையருடைய மேன்மையையும் சிறப்பையும் உழைப்பையும் விவரிக்கிறது இந்த கட்டுரை. தமிழரின் திணை மரபு எனும் கட்டுரை ஒன்று இந்நூலிலே இருக்கிறது.
திணை கோட்பாட்டை தனக்கே உரிய வகையில் விவரிக்கிறார் பேராசிரியர் பஞ்சாங்கம். நிலம் சார்ந்த திணை மரபு தமிழர்களின் உளவியல் மரபாக தொடர்ந்து நிலை பெற்று வருகிறது என்கிறார் அவர். உலகமயமாக்கல் சூழல் பெருத்துள்ள இன்றைய காலகட்டத்திலும் பெரும் வர்த்தக நிறுவனங்களின் நில ஆக்கிரமிப்பு என்பது ஆக்டோபஸ் கால்களால் நம்மை நெருக்கி பிடிக்கிறது என்ற போதிலும் மக்கள் அந்த அமைப்பின் மீது எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நம்முடைய திணைசார் வாழ்வின் வெளிப்பாட்டின் மிச்சமாக பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். சமகால படைப்புகளில் நிலவியல் சார் வாழ்க்கைக்கு முதன்மையளிக்கும் தன்மை எவ்வாறு வருகிறது என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். சோழகர் தொட்டி, ஆழிசூழ் உலகு, கொற்கை, காவல் கோட்டம், மறுபக்கம், மீன்கார தெரு என மிக முக்கியமான நிலம் சார் படைப்புகளையும் அவர் உதாரணமாக எடுத்துக்காட்டுகிறார். நண்பர்களே, தொன்மவியலும் பழந்தமிழ் இலக்கியங்களும் என்ற தலைப்பிலே இந்நூலிலே ஒரு கட்டுரை இருக்கிறது. அந்த கட்டுரையை இப்படி தொடங்குகிறார் பேராசிரியர். மனிதர்கள் கதைகளால் வாழ்கிறார்கள், கதைகளாகவே வாழ்கிறார்கள், கதைகளுக்காகவே வாழ்கிறார்கள், மொத்தத்தில் கதைகளுக்கு வெளியே இவர்கள் இல்லை என தொடங்குகிறார் இந்த கட்டுரையை. மித்து எனப்படும் தொன்மம் மனிதகுல வரலாற்றில் இடம்பெறும் தன்மையையும் கிபி 18ஆம் நூற்றாண்டு ஐரோப்பிய கோட்பாடுகளுடைய தாக்கம், குறிப்பாக பகுத்தறிவு, அறிவியல் ஆகியவை தொன்மைகளை புறந்தள்ள முயன்றமையையும் பேராசிரியர் மிக விரிவாக எடுத்துக்காட்டுகிறார். பெரியார் எவ்வாறு இந்த தமிழ்சார் தொன்மங்களுக்கு எதிராக அல்லது மதம் சார் தொன்மங்களுக்கு எதிராக ஒரு இயக்கத்தையே நடத்தினார் என்பதையும் சுட்டுகிறார். இந்திய சமூகத்தின் மித் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த தொடரிலேயே நாம் பார்த்த டிடி கோசாம்பியின் மித் அண்ட் ரியாலிட்டி என்னும் நூலை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தொன்மங்கள் விமர்சிக்கப்பட்ட தன்மையையும் புறந்தள்ளப்பட்ட முயற்சியையும் எடுத்துக்காட்டுகிற பேராசிரியர் அவ்வளவு எளிமையாக தொன்மங்களை மனித சமூக வாழ்விற்கு வெளியே தள்ளி நிறுத்திவிட முடியாது என்பது வரலாற்று உண்மை என்கிறார். உளவியல் ஆராய்ச்சிகளில் தொன்மம் பெற்ற இடத்தை ஃப்ராய்டின் கோட்பாடுகளை எடுத்துக்காட்டி பேசுகிறார் பஞ்சு. தொன்மம், கனவு, கவிதை ஆகிய மூன்றுக்குமான தொடர்புகளை ஃப்ராய்டினுடைய மாணவர் யுங் விளக்கியதை சுட்டுகிறார். யுங்கின் கருத்துக்களை எடுத்துக்காட்டி யுங் கூறிய முக்கியமான கருத்து, இந்த தொன்மங்கள் மனித இனத்திற்கு முந்தியவைகளாகவும் இருக்க வாய்ப்புண்டு என்பதாகவும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். மனித குலத்திற்கு முன்பும் தொன்மம் இருந்தது என்கிற கருத்து நமக்கு ஏராளமான கேள்விகளை எழுப்புகின்றன. நண்பர்களே, பேராசிரியர் பஞ்சாங்கம் மேலை கோட்பாடுகளை எந்தவிதமான விமர்சனங்கள் அற்றும் ஏற்கிறார். மேலை கோட்பாடுகளில் அவரது சாய்வு மிக தெளிவானது. அது அவருடைய கருத்தியல் நிலைப்பாடாகவும் ஆய்வு முறையியலாகவும் வெளிப்படுகிறது. அதை குறித்த என்னுடைய கருத்துக்களை நான் இந்த உரையினுடைய இறுதியிலே தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, தொன்ம திறனாய்வாளர் நார்த்ராப் ஃப்ராய் கருத்தை மேற்கோள் காட்டி பேசுகிறார் பேராசிரியர். ஒரு கவிதையை பெற்றெடுத்த பெருமை தனி மனிதனாக கவிஞரை விட தொன்மத்திற்கே அதிகமாக உரியதாகும் என்கிற கருத்து நார்த்ராப் ஃப்ரையோடது. வெறியாட்டு எனும் தொன்மம் எவ்வாறு தமிழ் சமூகத்தில் இருந்திருக்கிறது என்பதை இந்த கூற்றோடு எடுத்து பொருத்தி காட்டுகிறார் பேராசிரியர் பஞ்சாங்கம். மிக விரிவாக அதை பேசுகிறார். இந்த வெறியாட்டு என்பது உடைமை சமூகத்தில் குடும்பம், வாரிசு என்ற தேவைகள் உருவாக்கிய சூழலில் முருகனும் அத்தகைய புனைவுகளால் கட்டமைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது என்கிறார். தொன்மங்கள் ஒரு சமூக தேவையில் இருந்து உற்பத்தியானவை, சமூக மாற்றத்திற்கு ஏற்ப மாறக்கூடியவை என்கிற உண்மையையும் அவர் முருகன் தொன்மத்தின் வழியாக உறுதிப்படுத்த முடிகிறது என்கிறார். கடவுள் சார்ந்த தொன்மங்கள் மட்டுமல்ல, தனி மனிதர்கள், குறிப்பாக மன்னர்களை மிகப்பெரிய பேராண்மை மிக்கவர்களாக கட்டமைப்பதற்கு புதிய தொன்மங்களை உருவாக்கப்பட்டதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். பாரி முல்லைக்கு தேரிந்தான், பேகன் மயிலுக்கு போர்வை போர்த்தினான், அதியன் ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தான் முதலிய தொன்மங்களும்
அரசு உருவாக்கத்திற்கு அடிப்படை தேவையான மன்னன் என்கிற தலைமையை வடிவமைக்க உருவாக்கப்பட்டவை என்கிறார். இன்றைக்கும் நாம் இதை மிக விரிவாக புரிந்து கொள்ளலாம். வரலாற்று வழியிலே காந்தியினுடைய சத்திய போராட்டமும், காமராஜருடைய எளிமையும், பெரியாரினுடைய சிக்கனமும், திரிபுரா முதலமைச்சராக இருந்த நிருபன் சக்கரவர்த்தியினுடைய உண்மையும் எளிமையும் யாவும் தொன்மங்களாக பார்க்கப்படக்கூடிய காலம் இக்காலம். தேன் எடுத்தவன் புறங்கையை நக்காமல் விடுவானா என்ற ஒரு பழமொழி நம்மிடம் இருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் டெண்டர் விட்டதற்கான ஒரு லஞ்ச ஈவுத்தொகை மாநகராட்சியினுடைய கவுன்சிலர்கள் எல்லோருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய கவுன்சிலர்களுக்கு அந்த ஈவுத்தொகை வழங்கப்பட்ட போது அவர்கள் பெற மறுத்தார்கள். அந்த நிகழ்வை அவர்கள் எதிர்த்து போராடினார்கள். இதை சமூகம் எப்படி பார்க்கிறது? மதுரையில் லீலாவதி என்கிற ஒரு கவுன்சிலர் பட்டப்பகலில் தெருவில் வெட்டி கொல்லப்பட்டார். அதாவது தன்னுடைய பகுதியில் ரவுடிசத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடிய லீலாவதி வெட்டி கொல்லப்பட்டார். ஆளுங்கட்சியை சார்ந்த அந்த ரவுடிகள் கைது செய்யப்பட்டார்கள். அன்றைய முதல்வர் லீலாவதியினுடைய மதுரை வீட்டுக்கு சென்று நிற்கதியாய் நின்ற லீலாவதியின் 2 சிறுமியர்கள், பெண் குழந்தைகளுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் தொகையினை அளித்தார். அந்த 2 சிறுமியர்களும் முதல்வரிடமிருந்து அந்த தொகையை பெற மறுத்தார்கள். எங்களுக்கு பணம் வேண்டாம், அம்மா வேண்டும் என்றார்கள் அவர்கள். லட்சக்கணக்கான பணத்தை மறுதளித்த அந்த பெண்கள் இன்றைக்கு ஒரு புனைவாக பார்க்கப்படுவார்கள் தானே. இவை யாவும் தொன்மங்களாக ஆகிவிடும். இந்த தொன்மங்களை வைத்து பேராசிரியர் எழுதியிருக்கக்கூடிய இந்த கட்டுரை மிக முக்கியமான கட்டுரை நண்பர்களே. அதை போலவே சங்க இலக்கிய கவிதையியல் குறித்த மிக விரிவான ஆழமான கட்டுரையும் இந்நூலிலே இருக்கிறது. ஏறத்தாழ 26 பக்கங்களை கொண்ட கட்டுரை. அக இலக்கியத்தின் கட்டமைப்பு, காமம் என்பதை அது எவ்வாறு கட்டமைக்கிறது, எவ்வாறு பார்க்கிறது என்பன குறித்த மிக நுட்பமான பார்வை இக்கட்டுரையிலே வெளிப்படுகிறது. சங்க இலக்கியத்திலே கொற்றவை வழிபாடு என்றொரு கட்டுரை இருக்கிறது. சங்க அகத்திணை பாடல்களில் அச்சம் தரும் தெய்வமாகவும், புறத்திணை பாடல்களிலே வெற்றி தரக்கூடிய தெய்வமாகவும் இந்த கொற்றவை என்பது முன்வைக்கப்படுகிறது. இந்த கொற்றவை உருவாக்கப்பட்டதற்கான காலச்சூழல் என்னவாக இருக்க முடியும் என்கிற கேள்வியை எழுப்பி விவாதிக்கிறார் பேராசிரியர். அவர் இப்படி குறிப்பிடுகிறார்: பெண்ணின் உடம்பை ஒடுக்கி ஓர் ஆணின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும், புறத்தில் ஆணின் உடம்பை கொண்டாடி அதிகார அரசை உருவாக்கி நிலை நிறுத்துவதும் தான் அவற்றின் கருத்தாக்க அரசியல் என்கிறார் பேராசிரியர். தாய்வழி சமூகத்தில் மேலாண்மை கொண்டிருந்த பெண் உடம்பின் குறியீடாகத்தான் கொற்றவை என்கிற பெண் தெய்வம் உருவாக்கம் பெற்றிருக்க வேண்டும். அழித்தொழிக்கப்பட்ட தாய்வழி சமூகம் குறித்த அச்சத்தின் குறியீடே கொற்றவை வழிபாடு என்பதாக அவர் எடுத்துக்காட்டுகிறார். சிலப்பதிகாரத்தினுடைய வேட்டுவ வரி காட்டும் கொற்றவை சித்திரத்தையும் பேராசிரியர் விரிவாக எடுத்துக்காட்டுகிறார். என இந்த கட்டுரையில் மிக நுட்பமான செய்திகளை பேசுகிறார் அவர். சிலப்பதிகாரத்தினுடைய வேட்டுவ வரியில் முன்வைக்கப்படக்கூடிய கொற்றவையினுடைய சித்திரம் என்ன? பிறை சூடிய கூந்தல், நெற்றிக் கண், நஞ்சுண்டு கருத்த கழுத்து, பாம்பு, மேரு மலை, புலித்தோல், சூலம், மான் என சிவனுக்கு பிற்காலத்தில் வந்த அடையாளங்கள் எல்லாம் கொற்றவைக்கு சொல்லப்படுவதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். உண்மையில் இந்த அடையாளங்கள் கொற்றவையிடமிருந்து சிவனுக்கு வந்தவையா, அல்லது சிவனோடு கொற்றவையை இணைத்த போது கொற்றவைக்கும் சார்த்தப்பட்டவையா என்கிற மிக முக்கியமான கேள்வியை பேராசிரியர் எழுப்பி இக்கட்டுரையை நிறைவு செய்கிறார். நண்பர்களே, சங்க இலக்கிய கல்லாடனார் பாடல்களை முன்வைத்தும் அவருடைய கவிதை செய் நேர்த்தியை குறித்தும் இந்நூலிலே ஒரு கட்டுரை இருக்கிறது. உடன்போக்கு துறை பாடல்கள் நான்களின் ஆடுகளம் என்ற தலைப்பிலேயும் ஒரு கட்டுரை இருக்கிறது. உடன்போக்கு பிற்காலத்தில் முற்றிலும் உத்தியாக கொள்ளப்பட்ட தன்மை, உடன்போக்கில் தாயர்,
தலைவி ஆகியவர்களுடைய உளவியல் நிலைப்பாடுகள், உடன்போக்கின் இன்றைய நிலை என்பதாக அவர் மிக விரிவாக பேசுகிறார். குறிஞ்சி நில தலைவியும் பலாவும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை இருக்கிறது இந்நூலில். பலா என்பது எவ்வாறு காமத்தின் குறியீடாக சங்க இலக்கிய வெளியிலே வருகிறது என்பதை மிகவும் நுட்பமாக எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர் க. பஞ்சாங்கம். புறநானூற்றில் புலப்படும் தலைமை பண்புகள் ஒரு விமர்சனம் என்ற தலைப்பிலும் ஒரு கட்டுரை இருக்கிறது. ஃபூக்கோ முன்வைக்கும் டிஸ்கோர்ஸ் எனப்படும் சொல்லாடல் அல்லது கருத்தாடல் என்கிற அடிப்படையை விளக்கி தலைவன் என்கிற பிம்பம் சங்க இலக்கியங்களிலே, குறிப்பாக புறநானூற்று பாடல்களிலே எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்கிறார் அவர். தலைவன் என்கிற இந்த தலைமை கட்டுமானத்திற்கு எதிரான குரல்களும் புறநானூற்றிலே எவ்வாறு வெளிப்படுகின்றன என்பதை உறையூர் முதுகண்ணனார் சோழன் நலங்கிள்ளியை புகழ வரும்போது எடுத்துக்காட்டக்கூடிய மொழியாடலை முன்வைத்து பேசுகிறார் அவர். அதிகாரம் என்பது தனக்கான எதிர்ப்பையும் உட்கொண்டதுதான் என்கிற ஃபூக்கோவினுடைய மேற்கோளை எடுத்துக்காட்டி மன்னனை அதிகார தளங்களை தலைவர்களாக மக்கள் மத்தியிலே உற்பத்தி செய்யக்கூடிய முயற்சியே புறநானூற்று தலைவன் பற்றிய சித்திரம் என்பதாக குறிப்பிடுகிறார் பேராசிரியர். சிலப்பதிகாரம் காட்டும் சடங்குகளும் பெண்களின் வீழ்ச்சியும் என்கிற தலைப்பிலே சிலப்பதிகாரத்தினுடைய நிகழ்வுகளை முழுவதுமாக சடங்குகளாக பார்க்கிறார் பேராசிரியர். கண்ணகியின் நலத்தை கோவலன் பாராட்டுகிறான். ஏன் கண்ணகி கோவலனுடைய நலத்தை பாராட்டவில்லை என்று நாம் கேள்வி எழுப்ப முடியாது என்கிறார் பேராசிரியர் பஞ்சாங்கம். ஏன் எழுப்ப முடியாது? இதுதான் சடங்கு நிகழ்த்தி காட்டும் அதிகார விளையாட்டு என்கிறார் பேராசிரியர். அறவியல் நோக்கில் சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரமும் பிளவுண்ட ஆளுமைகளும், காப்பியங்களில் மனிதநேயம் என சில கட்டுரைகள் இந்நூலில் இருக்கின்றன. திருக்குறளை தந்தை பெரியார் அணுகிய விதம் குறித்தும் மிக முக்கியமான கட்டுரை இந்நூலிலே இருக்கிறது. எல்லாவற்றையும் மிக ஆழ்ந்து பார்த்த தந்தை பெரியார் திருக்குறளை எவ்வாறு பார்த்தார்? தமிழ் இன அடையாளமாக திருக்குறளை முன்னிறுத்த விரும்பிய தந்தை பெரியார் அதிலே இருக்கக்கூடிய மூடத்தனங்களை அல்லது நடைமுறைக்கு ஒவ்வாத தனங்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். தமிழ் செவ்வியல் இலக்கியம், மார்க்சிய ஆய்வுகள், ஞானியின் பங்களிப்பு என்கிற தலைப்பிலும் இந்நூலில் ஒரு கட்டுரை இருக்கிறது. நண்பர்களே, எழுத்தாளர் ஞானி அவர்கள் மார்க்சிய சிந்தனையாளர், கீழைத்தேய மார்க்சியம் என்ற எஸ்.என். நாகராஜனுடைய கோட்பாட்டை இலக்கியவியல், சமூகவியல் வாயிலாக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் முன்னெடுத்து போன ஞானி அவர்கள் 4 நாட்களுக்கு முன்பாக நம்மை விட்டு மறைந்தார். அந்த ஞானியை குறித்த ஒரு கட்டுரையும் பேராசிரியர் பஞ்சாங்கத்தின் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. எந்த ஒரு புதிய சிந்தனை வந்தாலும் அதை தனது சிந்தனைக்குள் கொண்டு வந்து வரவு வைப்பவர் ஞானி என்று பேராசிரியர் பஞ்சாங்கம் அவரை மதிப்பிடுகிறார். ஞானியின் தலித்தியம், பெண்ணியம், சூழலியம், திறனாய்வு போன்றவற்றை பாராட்டி அவர் பேராசிரியர் க. பூர்ணச்சந்திரன் அவருடைய ஒரு மேற்கோளை எடுத்து காட்டுகிறார். மார்க்ஸ் இருந்திருந்தால் ஆதரிப்பார் என்பதில் ஐயமில்லை என்கிற பூர்ணச்சந்திரனுடைய மேற்கோளையும் அவர் எடுத்து காட்டுகிறார். பேராசிரியர் க. பஞ்சாங்கம் இப்படி குறிப்பிடுகிறார். ஞானியின் சிந்தனை போக்கில் தூக்கலாக புலப்படும் ஒரு கூறு கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம் என தத்துவ சொல்லாடலில் கையாளப்படும் விவாதத்தில் அவர் இரண்டையும் எதிராக நிறுத்தாமல், முரண்களாக காணாமல், இரண்டையும் ஒன்றுக்குள் ஒன்று கலந்து கரைத்து விடுகிற ஒரு முறையியலை பின்பற்றுகிற தன்மையாகும் என்கிறார் பேராசிரியர். இந்த மேற்கோளை பார்க்கிற போது கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம் என்ற இரண்டையும் ஒன்றோடு ஒன்று கரைக்கிற ஞானியினுடைய முயற்சியை மிகவும் உடன்பாட்டு நோக்கிலே முன்வைக்கிறார் பேராசிரியர் பஞ்சாங்கம் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம். அவர் மற்றொரு கருத்தையும் முன்வைக்கிறார். இயந்திர மார்க்சிய பார்வையை மறுத்து சமயத்துக்குள்ளும் பொருள் முதல்வாத சிந்தனைகளை பார்க்கலாம், பொருள் முதல்வாதத்திற்குள்ளும் கருத்து முதல்வாத கூறுகள் கலந்து கிடக்கலாம் என்கிற பார்வை ஞானியிடம் இருந்ததாக எடுத்து காட்டுகிறார். இவ்வாறு
ஞானியினுடைய பல்வேறு தமிழ் இலக்கிய பண்பாட்டு சமூகவியல் ஆய்வுகளை எடுத்துக்காட்டி ஞானி என்கிற மிக பெரும் ஆளுமையை நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறார் பேராசிரியர் பஞ்சாங்கம். நண்பர்களே, இந்த நூலினுடைய பிற்பகுதியில் சனங்களின் கதையும் மெய்ப்பாட்டியலும் என்ற மிக அற்புதமான ஒரு கட்டுரை இருக்கிறது. பேராசிரியர் பழமலை அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு சனங்களின் கதை. அதிலே சில கவிதைகளை எடுத்து வைத்துக்கொண்டு தொல்காப்பியத்தினுடைய மெய்ப்பாட்டியல், குறிப்பாக நகை என்பதும் அழுகை என்பதும் எவ்வாறு இந்த கவிதைகளிலே வெளிப்படுகின்றன என்பதாக அவர் விவரித்து சொல்லுகிறார். அதை போலவே வானம்பாடி கவிதைகளில் செவ்வியல் இலக்கியத்தினுடைய தாக்கம் என்பதாக ஒரு கட்டுரை இருக்கிறது. வானம்பாடி கவிதை இயக்கம் மிக முக்கியமான கவிதை இயக்கம். தமிழ் சமூகத்தினுடைய கவிதை போக்கில் மிக முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்தியது. இந்த வானம்பாடி கவிஞர்கள் பெரும்பாலும் தமிழ் இலக்கியம் படித்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய செவ்வியல் இலக்கியத்தினுடைய தாக்கத்தை எவ்வாறு இந்த கவிதைகளிலே வெளிப்படுத்தினார்கள் என்பதை அவர் மிக விரிவாக எடுத்து காட்டுகிறார். இன்குலாப், மீரா, நா. காமராசன், அப்துல் ரகுமான் உள்ளிட்ட ஏராளமான கவிஞர்களுடைய கவிதைகளில் இந்த செவ்வியல் இலக்கியங்களுடைய தாக்கம் எவ்வாறு இருந்தது என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். நண்பர்களே, பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்களுடைய இந்த ஒட்டுமொத்த கட்டுரைகளில் பல கோட்பாடுகளை அவர் முன்வைத்து பேசுகிறார். இந்த கட்டுரைகளிலே அவர் கோட்பாட்டை முழுமையாக விளக்க இயலாது. நூலாக எழுதும்போதுதான் கோட்பாடுகளை விளக்கி அந்த கோட்பாடுகளினுடைய வெளிச்சத்திலே கருத்துக்களை விளக்க முடியும். பேராசிரியர் பஞ்சாங்கம் எழுதிய ஏனைய நூல்களை படித்த வாசகர் அந்த நூல்களினுடைய வெளிச்சத்திலே இக்கட்டுரைகளை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ளலாம். பேராசிரியர் பஞ்சாங்கத்தின் இந்த கட்டுரைகளை வாசிக்கும் போது ஒரு விஷயம் புலப்படுகிறது. ஃபூக்கோ, தெரிதா, ரோலன் பார்த், லியோதார்த் ஆகிய கோட்பாட்டாளர்களின் சிந்தனைகளை விமர்சனங்களின்றி பேராசிரியர் வரவு வைக்கிறார் என்பதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. பின்னை அமைப்பியல், பின்னை நவீனத்துவம் ஆகியவற்றின் தோற்ற பின்னணி, இயக்கவியல், குறிப்பாக இயக்கவியல் பொருள் முதல்வாதம் அல்லது வரலாற்று பொருள் முதல்வாதம் அல்லது மார்க்சிய அடிப்படை என்பதை இவர்கள் எவ்வாறு மறுத்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். பேராசிரியர் மார்க்சிய இயங்கியலின் மீது அவர்கள் தொடுத்த தாக்குதலை எதிராக பார்த்தார்கள் மார்க்சியர்கள். அதனை மார்க்சியத்தினுடைய கூடுதலான புரிதலுக்கு பயன்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள். அன்டோனியோ கிராம்சியை போன்றவர்கள் இந்த வெளிச்சத்தை பயன்படுத்தும் போது மார்க்சியத்தினுடைய போதாமைகளை அல்லது மார்க்சியம் இன்னும் கவனிக்க வேண்டிய, அக்கறை செலுத்த வேண்டிய பகுதிகளை விளக்குவதாக முன்வைத்தார்கள். நண்பர்களே, நான் முன்னர் சொன்ன ஃபூக்கோ, தெரிதா உள்ளிட்ட சிந்தனையாளர்களின் கோட்பாடுகளில் உள்ள இயக்க மறுப்பியல், கருத்து முதல்வாத சிந்தனைகள் ஆகியவை விமர்சனத்திற்கு உரியவை. இந்த உலகத்தை நாம் மொழியின் மூலமாகத்தான் புரிந்து கொள்ளுகிறோம். எனவே உலகத்தை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது என்பது அரியோனா வாதம். அதாவது எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் என்பவன் உலகத்தில் இல்லை என்பதுதான் இது. இது சாராம்சத்தில் அறிவை மறுப்பது. இந்த அரியோனாவாதம் என்பது பேராசிரியர் பஞ்சாங்கத்தினுடைய பெரும்பாலான கட்டுரைகளிலே எதிரொலிப்பதை நாம் அடையாளம் காண முடியும். நண்பர்களே, அரியோனாவாதம் என்பது சரி போல தோன்றும். இப்படி சொல்லலாமே, பூமி என்பது ஒரு காலத்தில் தட்டை என்று சொன்னார்கள், இப்போது உருண்டை என்று சொல்லுகிறார்கள், பிறகு என்ன சொல்லுவார்களோ என்பது ஒரு ஐயவாதம், சந்தேகவாதம். எனவே இந்த பூமியை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது அரியோனாவாதம். அதை போலவே கருத்து முதல்வாதம், பொருள் முதல்வாதம் இந்த இரண்டுமே முழுமையானவை அல்ல என்பது ஒரு வகையில் சமரசவாதம். சாராம்சத்தில் கருத்து முதல்வாதத்தின் சார்பு நிலைதான் அது. எனவே இதை பேராசிரியர் பஞ்சாங்கம் அவர்கள் பிரஜை பூர்வமாக செய்கிறார் என்று நான் சொல்ல மாட்டேன். மாறாக பேராசிரியர் பஞ்சாங்கம் சார்ந்து நிற்கக்கூடிய கோட்பாட்டாளர்களின் கருத்தியலை அவர்கள் தரும் வெளிச்சத்துக்காக அப்படியே விமர்சனங்களற்று உள்வாங்கிக் கொள்வதும் அதை பிரதிபலிப்பதும் நமக்கு ஏராளமான கேள்விகளை எழுப்புகின்றன என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இது தொடர்பான உரையாடலை நாம் பேராசிரியர் பஞ்சாங்கத்தின் எழுத்து நூடாக தொடர்ந்து நடத்த வேண்டும். அப்படியான ஒரு உரையாடலைத்தான்
அவரும் விரும்புவார் என்பதை நான் அறிவேன் நண்பர்களே. பேராசிரியர் பஞ்சாங்கத்தின் எழுத்துக்களின் ஒவ்வொரு அசைவிலும் பெண்ணிலைவாதத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை நாம் அழுத்தமாக பார்க்கலாம். எனக்கு தெரிந்து புனைவு படைப்பிலும் புனைவு அல்லாத படைப்பிலும் பெண்ணிலைவாதத்திற்கு ஆதரவாக சார்பாக எப்போதும் இயங்கியவர் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள். பிரபஞ்சனுக்கு இணையாக பெண்ணிலைவாத கருத்தாக இருந்தாலும் சரி, அடித்தள மக்களினுடைய நோக்காக இருந்தாலும் சரி, மிக உறுதியாக காலூன்றி நிற்பவர் பேராசிரியர் பஞ்சாங்கம் என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் நண்பர்களே. எடுத்துரைப்பியல், தொன்மவியல், கவிதையியல் ஆகிய கோட்பாடுகளினுடைய வழியாக இலக்கியங்களை பார்க்கும்போது எவ்வளவு அரிய செல்வங்களை நமது மரபிலக்கியங்கள் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம். பேராசிரியர் பஞ்சாங்கம் இந்த கோட்பாடுகளினுடைய வெளிச்சத்திலே நமக்கு அந்த செல்வங்களை எல்லாம் அள்ளி வந்து தருகிறார் என்பதுதான் இந்த கட்டுரைகளினுடைய செயற்பாடாக இருக்கிறது. இந்த கட்டுரைகள் அதற்கான சாட்சியாக இருக்கின்றன. நண்பர்களே, புதிய கோட்பாட்டு நோக்கில் பழந்தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல, பஞ்சாங்கத்தின் அனைத்து நூல்களுமே நாம் ஆழ்ந்து கற்கத்தக்கவை. அப்படி கற்பதன் வாயிலாக தமிழ் இலக்கிய பரப்பின் மீது புதிய வெளிச்சங்களை நாமும் பாய்ச்சலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த உரைக்கு செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இவ்வுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.